ஒரு மாதிரி காலையில் எல்லாரும் சந்தோஷமாக 15 நாள் சீஸ்பேர் வந்துருச்சு. அப்போ அங்கே வெளியில் தேங்கி நிற்கிற காற்று கிடக்கிற கப்பலெல்லாம் உள்ளே போயிடும். அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல் முதற்கொண்டு எல்லா கப்பலுக்கும் அங்கே வந்து தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 15 நாளைக்கு. அப்போ பேச்சுவார்த்தை நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போது ஹர்மோஸ் வந்து மூடிட்டாங்க. லெபனானில் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இவங்க வந்து ஈரான் வந்து பயங்கரமாக அங்கே வந்து அடிச்சுக்கிட்டு திருப்பி அங்கே வந்து இதில் ஜெருசலம், அதுக்கப்புறம் டெல்லவிவ் அவங்க வந்து அடிக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, சவுதி அரேபியா பின்பக்கம் கூடி இஸ்ரேலை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க ஹூத்திஸ், ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அவங்கள வந்து போட்டு தாக்குங்க, அதுக்கு வந்து எல்லா செலவும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல். அதில் வர்ற தகவலில் கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போது அமெரிக்கா வந்து இப்போதைக்கு இஸ்ரேலை வச்சு அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இடையில வந்து கொஞ்சம் அம்யூனிஷன்ஸ், அவருடைய ஆயுதங்கள் இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காகத்தான் இந்த 15 நாள் சீஸ்ஃபேர் என்ற நாடகம். அந்த நாடகத்துக்கு துணை போனது பாகிஸ்தான் என்ற ஒரு புல்லுருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று வந்து பாகிஸ்தான் எல்லாரும் வந்து பாராட்டினாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து வேணும்னே தெரிஞ்சே அமெரிக்கா கைக்கூலியாக செயல்பட்டாங்கன்னு இப்போ நிறையா வந்து தகவல் வந்துக்கிட்டு இருக்கு.